நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான நல்ல ஒரு எலும்பூக்கத்தில் சிறந்த ஒரு நல்ல அதிக கறவைத்திறனில் இருக்கக்கூடிய ஒரு காரி மாடுங்க. பல் கடைமுளைப்பு 3ஆம் ஈத்துங்க. அதாவது நெட்டுப்போக்கில் நல்ல ஒரு மீறின மாடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய ஹைட்டே குறைந்தது ஒரு 5.5 அடியிலேருந்து 6 அடி இருக்குங்க. அந்த அளவுக்கு நிமிர்ந்து நின்று பார்த்தா அந்த காங்கேயத்தோட கம்பீரமே தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காரி மாடுங்க. மாட்டில் நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான உடல் கட்டமைப்புங்க. மாடும் நல்ல உடசலான மாடுங்க. சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏற்றிருப்பாங்க, கொஞ்சம் கரியாக இருக்குங்க. அந்த மாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி உடசலான மாடுகளினுடைய கறவைத்திறன் அதிகமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பால் நரம்பு கூடி அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கிறது. நீங்கள் கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு நீங்கள் 5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. இந்த ஷோ குவாலிட்டி காரி மாட்டை பொறுத்த வரைக்குங்க, நான் ஒரு மாடு விற்பனையாளராக அல்லாமல் ஒரு மாடு வாங்குபவரின் இடத்துலேருந்து யோசித்தால் அழகிற்கு அழகுங்க, குணத்திற்கு குணம், கறவைத்திறனுக்கு கறவைத்திறன், இந்த மூணுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சாலச்சிறந்த மாடுங்க. குணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டுத்தரைக்கு மாடு இன்றைக்கி தான் வந்ததுங்க. நம்ம வந்தோடனே கறவைத்திறன் வீடியோவை பதிவு செய்கிறோம். அதாவது ரொம்ப இயல்பாக ஒரு புது கட்டுத்துறை என்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம ரொம்ப பழகின மாதிரி ஒரு ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. அதாவது எப்பவும் போல் தாத்தா குண்டா காலில் வச்சு கறக்குறாங்க. நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. கறவைத்திறனிலும் நல்ல ஒரு மிகுந்த கறவைத்திறனுடைய மாடு. ஸோ இந்த பெருங்கோட்டு காரி மாடு நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.